வணக்கம் மக்களே, டெசிமலில் சிம்பிளிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 144 டிவைடட் பை 0.144 ஈக்குவல் டு 14.4 டிவைடட் பை எக்ஸ். இதில் இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 144க்கு கீழே வந்து என்ன இருக்குன்னா பாயிண்டில் டெசிமலில் இருக்குது. டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 3 நம்பர் இருக்குது. அப்போது இதை நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. 1000ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144 கிடைக்கும். ஸோ அப்போ மேலேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 144 இன்ட்டு 1000 டிவைடட் பை இது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 144 கிடைக்கும். இப்போது ரைட் சைடு வாங்க. 14.4 டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 144 ஹோல் நம்பராக மாறிடும். கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் காமனாக இருக்கிறத நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 144 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இந்த சைடு வந்தால் மேலே வந்துடும். இந்த 1000 கீழே வந்துடும். அப்போ 10 into 1000 என்ன வரும்? 10,000 மாறிடுமா? மேலே 144. இப்போது இதை நீங்கள் டெசிமலாக மாற்றினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எத்தனை 0 இருக்குது கீழே? 1 2 3 4. அப்போ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். 1 2 3 தான் இருக்குது. அப்போது இன்னும் ஒரு டிஜிட் மிஸ் ஆகுது. அப்போது அங்கே 0 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 0.0144 ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ரிக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.